ஜப்பான்ல மூஜிங்கிற ஸ்டோர்லேருந்து ரீசெண்டாக அந்த ஸ்பைசி ரோஸ்டட் சிக்கன் கறி வாங்கியிருந்தேன். இது 180 கிராம் 1 சர்விங். இதை ஹாட் வாட்டரில் 5 to 7 மினிட்ஸ் வச்சு ஹீட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனில் வச்சும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்பைரி டேட்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓப்பன் பண்ணோடனே கன்சியூம் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பாய்லிங் வாட்டரில் இந்த பேக்கை ஓப்பன் பண்ணாமல் நான் ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வச்சு ஹீட் பண்ணிட போகிறேன். 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை கை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மேலே அவ்வளோவா ஹீட் இல்லை, தண்ணியில் பட்டுட்டு இருந்த போர்ஷன் மட்டும் தான் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கிரேவி ரொம்ப ஆயிலியாக இருந்தது. கட் பண்ண சிஸ்டரில் கூட ஃபுல்லாக ஆயிலாக ஒட்டிட்டு இருந்துச்சு. அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவே இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரு 4 சிக்கன் பீஸு கிட்ட போட்டிருக்காங்க. இதை நம்ம ரைஸோடையும் சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி தோசையோடு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து இந்தியன் ஃப்ளேவர் தான், அதனால் அந்த இந்தியன் ஸ்பைசஸோட ஸ்மெல் தான் வந்தது. டேஸ்ட்லேயுமே அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தது கிரேவியில். சிக்கனுமே நல்லா குக் ஆகி நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஆனால் அதுலேயுமே அந்த ஸ்வீட்னஸ் இருந்தது. நம்ம பட்டர் சிக்கன் கிரேவிலாம் ஆர்டர் பண்ணா இருக்குல்லையா அந்த மாதிரி. பட் பேர் வந்து ஸ்பைசி ரோஸ்டட் வச்சதுனால ரொம்ப காரமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த ஸ்வீட்னஸ் எதிர்பார்க்காதனால எனக்கு பெருசாக இது பிடிக்கல. பட் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது அடிக்டிவ் டேஸ்ட்னு சொல்ல முடியாது. வாங்கி வச்சுட்டு எப்போ சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.